கிளாட் லாஸ்ட் 7 டேஸ்ல பெரிய பெரிய அப்டேட் கொடுத்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இப்போ டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க டொமைன் ஸ்பெசிஃபிக்காவும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிளாடோடைய அப்டேட் நம்பர் 1 இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஓபஸ் 4.6 எக்ஸ்டெண்டட் அண்ட் சோனட் 4.6 அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் ஏன் வந்து நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலேயே ஏஜென்டிக் டெர்மினல் அசிஸ்டன்ட்டும் அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெஞ்ச் மார்க்ல இருக்கிற இந்த வேர்ல்ட்ல இருக்கிற மாடல்லே அதுதான் ஹையஸ்ட்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக நிறைய ஒர்க் அண்ட் அவுட்புட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு போன வாரம் வந்த அப்டேட்டு. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்டாக இருக்கட்டும், நிறைய அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதில் ஹைலைட்டடாக என்ன பார்க்கலாம்னா 1 மில்லியன் டோக்கன் கான்டெக்ட் விண்டோ ஃபார் சோனட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிலாம் தரமாட்டாங்க. ஸோ அந்த மாடலை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெட்டரான அவுட்புட் வரும். ஸோ இதுதான் அப்டேட் நம்பர் 1. ஸோ அப்டேட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் கோவர்க்கு வந்து விண்டோஸ்க்கும் விட்டாங்க அண்ட் தென் மேக்ல இருக்கிற யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்தது. என்னன்னாக்க என்டர்பிரைஸ்ல யூஸ் பண்ற எல்லா டூலுக்குமே அதுக்கு நீங்க ஆக்சஸ் கொடுத்துட்டாக்க அதுவே டாஸ்க் பண்ணிடும். ஸோ இந்த அப்டேட்னால தான் நிறைய கிராஷ் வந்திருந்தது. ஸோ கோவர்க் கிராஷஸ் தி ஐடி ஸ்டாக்னு சொல்லிட்டு நீங்க சும்மா போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலே தெரியும் ஏன் இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஏன்னா என்டர்பிரைஸ்ல இப்போ ஜீராவா இருக்கட்டும், ஜிமெயில், டாக்குமெண்ட் சைனா இருக்கட்டும், ஃபேக்ட் செட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே கிளாட் கோவர்க்கு ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுது இந்த என்டர்பிரைஸ் அப்கிரேட்னால. ஸோ இதனால பயங்கரமா ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்ன்றது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி ஃபியர் பண்ணதுனால தான் இந்த கிராஷ் நடந்தது. ஸோ அப்டேட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிளாட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா கூகுள் ஆப்ஸ் இருக்கும் அண்ட் தென் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபிக்மா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் மெயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன இருக்குது மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒன் நோட் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி உங்களால் ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயை கிளாடிலே ஜஸ்ட் லைக் தட் ப்ராம்ப்ட் பண்ணியே உங்களால் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்க முடியும். இது எல்லாமே அகெயின் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து இது பெரிய அடி. ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நிறைய எம்ப்ளாயிஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதையுமே கிளாட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்டேட் நம்பர் 4 என்னன்னு கேட்டீங்கன்னாக்க செக்யூரிட்டி அண்ட் என்டர்பிரைஸ். ரீசெண்டா கிளாட் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க சைனீஸ் எல்லாருமே கிளாட் கோடை யூஸ் பண்ணியே அவங்க டேட்டாவை எடுத்துக்கிட்டாங்க, டேட்டாவை தெஃப்ட் பண்ணிட்டாங்க, திருடிக்கிட்டாங்க, அவங்களோட மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து நம்மளுடைய எலான் மஸ்கா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமா ஆந்த்ரோபிக்கை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து உங்களுடைய டூல் அந்த அளவுக்கு இருக்கு, அதனால தான் அவ்வளோ வந்து யூஸ் பண்றாங்க, செக்யூரிட்டியே இல்லை அண்ட் தென் வந்து டேட்டாவை திருடுற அளவுக்கு இருக்குனாக்க நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா ட்விட்டர்ல எல்லாம் சண்டை போயிட்டு இருந்தது. ஓகே, அடுத்த அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரீலுமே போட்டிருந்தேன். ஆந்த்ரோபிக் வந்து கோபால் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் லாங்குவேஜ். இது வந்து ஐபிஎம்மா இருக்கட்டும், நிறைய எஸ்சிஎல், விப்ரோ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ற லாங்குவேஜ் ஃபார் ஏடிஎம், கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பேங்கிங்க்கெலாம் இன்னுமே அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ கிளாட் வந்து பயங்கரமாக பெட்டராக வந்து பண்ணுறதுனால இதை ஹோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு ரெக்கரிங் ரெவன்யூவாக வச்சுருந்த எல்லா கம்பெனியுமே கிராஷஸ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு கிளாட் கோடோடைய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இது பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லானது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிளாவை வச்சு செய்கிறதுக்காக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் கிளா என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன், ஜென்ரலாக எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஆந்த்ரோபிக் கிளாடோடைய ஏபிஐ கொடுத்துட்றாங்க, இல்லை டோக்கனை கொடுத்துட்றாங்க. ஓப்பன் கிளா என்ன பண்ணுன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டிங் டீமாக ஆக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசனே என்னன்னா, நம்ம மல்டி சேனல்லேருந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பு, டெலகிராமு இந்த மாதிரி இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் சாவடிக்கிற மாதிரி, அதாவது இதெல்லாம் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளாட் கோடையே நான் வந்து உன் ஃபோனில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு /ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க, கிளாடை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் /ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க உங்களால் இந்த செஷனை ஃபோனில் இருந்து இன்ட்ராக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். பெருசாக ஒரு ஓப்பன் கிளாக்கு ஒரு ஆப் வச்சுட்டாங்க. பட் ரிமோட் கண்ட்ரோல் வந்தது 2 days. ஸோ இதெல்லாம் எப்படிலாம் இருக்குது, இதை வச்சு என்னெல்லாம்
என்னென்னலாம் பண்ணலாங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னா என்டர்பிரைஸ் கனெக்டர் அண்ட் தென் கிளாட்ல வந்து ப்ரோ மேக்ஸ் டீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்ட்டுமே விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சாட் ஜிபிடி ஓப்பன்ஏஐ அப்படி இப்படின்னு பேசியிருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியை ஜெமினி வந்தப்போ ஜெமினி கொஞ்ச நாள் அப்படியே ஒரு பீக்குக்கு போச்சுல்ல, நோட் புக் எல்லாமா இருக்கட்டும், நானோ பனானாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பீக்குக்கு போச்சுல்ல, அதே மாதிரி ஆந்த்ரோபிக் இட்ஸ் ரியலி ரூலிங் த ஏஐ இண்டஸ்ட்ரி. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, தே ஆர் கோயிங் டு பி அ டிசிஷன் மேக்கர் இன்னும் கொஞ்ச நாளில். நான் இதை வந்து சில வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஆந்த்ரோபிக்கை வந்து பை பண்ணுறதுக்கு அத்தனை பேர் வந்து க்யூவில் இருக்காங்க, இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாருமே. ஸோ ஆந்த்ரோபிக் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நல்லதா கெட்டதான்றது கூட ஜட்ஜ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பராக இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளாட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அப்டேட்லாம் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இல்லை நிறைய ரீச் போகணுன்னாக்கா லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா கீழே ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், சேனலும் க்ரோ ஆகும், நம்மளோட இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாடோடைய அப்டேட்டு நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். 7 நாள் 7 அப்டேட் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ அதோடைய டாக்குமெண்டேஷனுமே நான் கீழே தரேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.